தம்பிங்களா, ஸ்டார்டிங்ல இருந்து லைனா சொல்லுங்க. என்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்ன கதை? ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லணுமா சார்? சொல்லி தொலைடா. ஓகே சார். கேஷ் பில்லிங் செய்யறதுக்காக வேன்ல போயிட்டு இருந்தோம் சார். வேன் டிரைவர் சடனா பிரேக் போட்டார் சார். டிரைவரும் செக்யூரிட்டியும் கீழே இறங்கினாங்க சார். அப்புறம் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு சார். யார் ஷூட் பண்ணது? யாருன்னு தெரியல சார். தெரியும். அப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆமா சார். அப்படியா? செக்யூரிட்டி வேன்ல இருந்து இறங்கினார் சார். அவங்க அவரையும் சுட்டுட்டாங்க சார். யார் ஷூட் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது சார். எங்களை கூட குறி வச்சாங்க சார். நாங்க பயந்துட்டோம் சார். துப்பாக்கியை நெஞ்சுக்கு நேரம் காட்டினா நானும் தான் பயப்படுவேன். எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் தான் சார். மிரட்டி திருப்பி நிக்க வச்சிட்டாங்க சார். மிரட்டினாங்களா? என்னடா சொல்றீங்க? கண்ணை காட்டி பின் பக்கமா திரும்பி நிக்க சொன்னாங்க சார். பயந்து போய் திரும்பி நின்னு சார். அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க சார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பணத்தை என்ன பண்ணீங்க? அதை நாங்க பார்க்கவே இல்லை சார். 2 பேரை கொண்டுட்டானுங்க, உங்களை விட்டுட்டானுங்க. பணத்தை நீங்க பார்க்கவே இல்லை. அவங்க 2 பேரும் யாருன்னு தெரியாது, பணம் எங்க போச்சுன்னு தெரியாது. என்ன பார்த்தா என்ன கேனை மாதிரி இருக்கா? சரிக்காதா சார்? சார் அவங்க அம்பாஸ்டர்ல போனாங்க சார். நம்பர் கூட நீங்க பார்க்கல, பாத்தீங்களா? இல்ல சார். சார், லாயருக்கு ஃபோன் பண்ணேன். ஹி இஸ் ஆன் தி வே. ஓகே. அப்புறம் முதல்ல இந்த பத்திரத்துல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா பெயில் எடுங்க. ப்ளேன் பேப்பர்ஸ்லயா? ரொம்ப நல்லா இருக்கு. புது கதை அப்படிதானே? அதேதான் சார். ஏண்டா கேக்குறவன் கேனைனா இருந்தா கேர் விஜயாக்க சிரிக்க தெரியாதுன்னு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். ஆவலையா? டேய், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கடா. நான் ஒண்ணு பண்றேன். நான் வெளியே போய் ஒரு தம் போட்டு வரதுக்குள்ள நீங்களே பேசி முடிவாங்க. சார், எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஐயோ சார். ஏண்டா நான் ஒரு தம் அடிச்சிட்டு வரதுக்குள்ள உங்களுக்குள்ளே அடிச்சிட்டு சாவறீங்களா? சார், நாங்க எதையும் மறைக்கல சார். நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டோம் சார். எங்களை நம்புங்க சார். சார், அவங்க யாரு எங்க இருந்து வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். நாங்க சமீபத்துல தான் சார் ஏடிசி கம்பெனில ஜாயின் பண்ணோம். வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளைக்கு இப்படி நடந்து எங்க எதிர்காலமே கேள்விக்குறியா ஆயிடுச்சு சார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பணம் என்னாச்சுன்னு சொல்லுங்கடா. நாங்க தான் தெரியாதுன்னு சொல்றோமே சார். என்னடா ஓவரா சவுண்ட் கொடுக்குறீங்க? ஐயோ சார், மறுபடியும் வெளியே போக போறீங்களா சார்? நிஜத்தை தான் சார் சொன்னோம். தயவு செய்து எங்களை நம்புங்க சார். என் காலை ஏன்டா பிடிக்கிறேன்? எந்திரி, அப்படி போய் உட்காரு. சார், யார் அது? உங்களை பார்க்க லாயர் வந்திருக்கா சார். வரேன். இந்த வரேன். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் நீங்க? ஐ அம் ஆஷா. அவங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களோட பாஸ். ஓ, லேடி பாஸ். அவனுங்க பயங்கர கேடி பகருங்க தெரியுமா? நோ நோ, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல சார். பெயில் பேப்பர்ஸா? ஆமா சார். இந்தாங்க சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசலாமா? போலீஸ் ஸ்டேஷன்ல பர்சனலா? சார் ப்ளீஸ் வந்து நீங்க சார் கிட்ட பேசிட்டுங்க. அந்த பாஸ். ஓகே மேடம், இந்தாங்க. थैंक यू சார். சார், கொடுத்து வச்ச பசங்க அழகான பாஸ் கீழ வேலை செய்றானுங்க. மேம், அதுக்கு எங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்ல மேடம். ஓகே, ரிலாக்ஸ், டோன்ட் வரி. ஆமா மேடம், எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம். அவர் எங்க மேல சந்தேகப்படுறாரு. நான் உங்களை வெளியில எடுக்க தான் வந்திருக்கேன். இந்த பாண்ட் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடுங்க. வேணா கொடுங்க. தேங்க் யூ. வாங்கடா. இந்தா புடி. டேய், இது வெத்து பேப்பரா? டேய், சைன் பண்ணுங்கடா. நம்மள வெளிய எடுக்க தானே. அதுக்காக இல்லடா. யூ சைன் பண்ணுங்கடா. இந்தா. எதுக்கு இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருடா. யூ போடுங்கடா. மேடம். ஓகே. ப்ளீஸ் மேடம். யோ, அவனுங்களை கூட்டு வாயா. என்ன மேடம், இதுல பணமே அனுப்பலன்னு எழுதிருக்கு? ஆமா சார், இவங்களை ட்ரையலுக்காக தான் அனுப்பி வச்சோம். அந்த பெட்டியில பணம் இல்லைங்கிற விஷயம் பாவம் இவங்களுக்கு தெரியாது. அப்போ கொலை நடந்தது உண்மைதானே? அது ஒண்ணும் ட்ரையல் கிடையாது. பேட் லக் சார். அந்த திருடங்க அந்த பெட்டியில பணம் இருக்கும்னு நினைச்சு அவங்கள சுட்டு கொன்னுட்டாங்க. அதுல பணம் இல்லாததுனால இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கை இல்ல. சரி கான்ஸ்டபிள் சார், இவனுங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பி விடு. ஓகே சார். இது பாருங்க, நீங்க தான் ஐ விட்னஸ். எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். போங்க போங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். சார், பேப்பர் இந்தாங்க. ஓகே. என்னடா பாக்குறீங்க? உங்களுக்கு அவனுங்கள மாதிரி லாடம் கட்டணுமா? போங்கடா. சார், a small request. இந்த மேட்டர் பிரஸ்க்கு போகாம பாத்துக்கங்க. இட்ஸ் a matter of our company reputation sir. இதுல நாங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இப்ப சேனல்காரங்க டேபிளுக்கு அடியில கூட இருப்பானுங்க. வரேன் சார். பாஸ பார்த்ததும் பேஸ் வீக் ஆகுது. சார், பத்திரம் கொண்டு வந்தீங்களா? சைன் பண்ணி கொடுத்துறாங்க சார். நீங்க போய் அவங்கள அனுப்பி வைங்க. அவங்க கிட்ட பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. ஓகே சார். 40 lakhs. 40 லட்சம்.
வெரி பிக் மணி. லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி ஓவர் நைட்ல பிளான் பண்ணி கூலிக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி அதுல உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி 40 லட்சம் கொள்ளையடிச்சிருக்கீங்க. 40 lakhs. சார் உண்மைதானே? எஸ், எனக்கு தெரியும். நடந்த சம்பவம் நீங்க பிளான் பண்ணது. குட். அது எப்படி? வந்தவங்க 2 பேரை கொன்னுட்டு உங்களை விட்டுட்டாங்க. எவ்வளவு தெளிவா எல்லாரையும் நம்ப வச்சிருக்கீங்க. வா. என்ன சார் சொல்றீங்க? உண்மை. நானும் இதை நம்பல. ஆனா வேன்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. மோட்டிவ் இஸ் வெரி கிளியர். அது ஒண்ணு போதும் போலீஸ்ல உங்களை புடிச்சு கொடுக்கறதுக்கு. ஆனா கம்பெனிக்கு பணம் திரும்ப வராதே. போலீஸ்ல உங்களை புடிச்சு கொடுக்க கூடாதுன்னா 24 மணி நேரத்துல பணத்தை கொண்டு வந்து செட்டில் பண்ணாங்க. நாங்க அந்த அளவுக்கு பணக்காரங்க இல்ல சார். நடந்த கொள்ளைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல சார். இது நீங்க ஆஷாக்கு சைன் பண்ணி கொடுத்த பாண்ட் பேப்பர்ஸ். இதுல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கவுண்டர் கேரண்டி கொடுத்து 40 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்கீங்கன்னு எதை வேணாலும் எழுதலாம். இதையும் நீங்க வேன்ல பேசின இந்த டேப்பையும் மீடியாக்காரங்களுக்கும் போலீஸ்க்கும் கொடுத்தா இது எல்லாம் நீங்க தான் செஞ்சீங்கன்னு எது அந்த 2 கொலையும் சேர்த்து போலீஸ ஈஸியா நம்ப வச்சிருவேன். சார் ப்ளீஸ் சார், இது ரொம்ப அநியாயம் சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல. லட்சம் ரூபாய்க்காக சேதுவை என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஞாபகம் இருக்குல்ல? இதை நான் போலீஸ்ல சொல்லாம இருக்கணும்னா 24 மணி நேரத்துக்குள்ள 40 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து கட்டிடுங்க. புரிஞ்சுதா? சம்திங் ராங். ரூட் பிளானிங் எப்படி மாறிச்சு? ஆக்சுவலா இந்த பிளானிங் வேலை விட்டு போறதுக்கு முன்னாடி சேது போட்ட பிளான். இமிடியேட்டா அந்த ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். பிள்ளை, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிச்சா? எவ்ரிதிங் ஓகே? செஞ்சுட்டு கேள்வி கேக்குறீங்க. நான் என்ன செஞ்சேன் தெரியல. அதுவும் இல்லாம வெத்து பேப்பர்ல வேற நம்ம சைன் போட்டுருக்கோம். அதை வச்சு உள்ள தூக்கி போட்டுருவானுங்கடா. புலம்பாம யோசிங்கடா. நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்கிறதால தான் நம்மள மிரட்டி இப்படி படிய வச்சுட்டான். பினிஷ். அந்த 40 லட்சம் ரூபாய் இனி நம்ம கட்டி தான் ஆகணும். அவ்வளவு பணம் இருந்தா இந்த கர்மம் முடிச்ச வேலைக்கு ஏன்டா வரோம்? டேய், எங்க நார்த் இந்தியா ஓடி போயிடுவோமா? எங்கடா ஓடி போறது? நம்ம வீட்டு அட்ரஸ் வரைக்கும் அவனுக்கு தெரியும். வீட்டுக்கு போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்கடா. 2 பேரை கொண்டுட்டு 40 லட்சத்தை கொள்ளையடிச்சவங்கிறது தெரிஞ்சா நம்ம அம்மா அப்பா தாங்குவாங்களாடா? தற்கொலை பண்ணிட்டு செத்துருவாங்க. நடந்த சம்பவத்தால வாழ்க்கையே மாறி போச்சுடா. அந்த பணத்தை நம்ம எடுக்கவே இல்ல. இது அந்த போலீஸும் நம்ப மாட்டேங்குது, நம்ம பேங்க்கும் நம்ப மாட்டேங்குது. நம்ம நிலைமை ஏன்டா இப்படி ஆயிடுச்சு? நம்மளே அவங்களோட சேர்த்து போட்டு தள்ளி இருந்தாங்கன்னா நிம்மதியாவது இருந்திருக்கும். அவனுங்க செத்தாலும் செத்து போனானுங்க. நம்ம தினம் சாக வேண்டி இருக்கு. தப்போ சரியோ நீ சொன்னது சரிதான் மச்சான். நாம உயிரோட இருந்து தினம் பெத்தவங்களை கஷ்டப்படுத்துறத விட ஒரேடியா நாம செத்து போயிடலாம்டா. செத்து போறதா? ஏன்டா இப்படி பேசுற? டேய், நமக்கு வேற வழி இல்லடா மச்சான். கண்ணை மூடிட்டு குதிச்சோன்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல இருப்போம். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும்? அவ்வளவுதான். எவ்வளவோ கனவுகளோட இந்த வேலைக்கு சேர்ந்தோம், எல்லாம் போச்சு. Hi guys. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? It's none of your business. Oh, well I know. It's none of my business. Just out of curiosity. சூசைட் பண்ணிக்க போறீங்களா? செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. உள்ள புழுக்கமா இருந்துச்சுன்னு வெளியே வந்து நிக்கிறோம். போதுமா? போய வேலையை பார்த்துக்கிட்டு. ஓ, செத்து போயிட்டீங்களா? Disappointed. Very disappointed. I think I am bit late. ஆமா, நீங்கெல்லாம் செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? I don't know whether it's your bad luck or my bad luck. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தீங்கன்னா நீங்க சாகரத்தை அழகா கேமராவில பதிவு பண்ணி பத்திரப்படுத்திருப்பேன். You know something? 50 லட்சம் ரூபாய் தரேன் எனக்காக ஒரு தடவை சாவுங்கன்னு எத்தனை பேரை நான் கெஞ்சின தெரியுமா? இது வரைக்கும் ஒருத்தனும் கிடைக்கல. சாக போறவங்களுக்கு பணம் கொடுக்க போறியா? பணத்தை வாங்கிட்டு யாராவது சாவாங்களா? No, 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 no. நீ சரியா புரிஞ்சுக்கல. Let me try to explain you. It's something like பணம் கொடுக்காம சினிமாவை பார்க்க முடியுமா? Like that. ஆதாயம் இல்லாம யாராவது சாவாங்களா? அப்படின்னா நாங்க செத்து போனா நீங்க பணம் கொடுப்பீங்களா?
நான் இதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும்.